ஓகே. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி சிலோனிக்கால வந்து 6% லெவல், அதாவது 3, 6, 9% லெவல்ஸை நாங்கள் பியூட்டி கன்சல்டன்ட்னு சொல்லுவோம். 12, 18, 21% நாங்கள் பிஸ்னஸ் கோச்னு சொல்லுவோம். ஸோ 6%றதே ஒரு பேசிக்கான ஒரு லெவல் உண்டு. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து 12க்கு ஈஸியாக, அதாவது பிஸ்னஸ் கோச்சுக்கு போயிடும். அப்போ உங்களோட மந்த்லி இன்கம் வந்து ஒரு 20,000க்கு மேலே இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ பாருங்கள், 6% நீங்கள் லெவலை ரீச் பண்ணணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் 600 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, 600 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அது எப்படி கம்ப்ளீட் பண்ணலன்னா, நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே நீங்கள் 5 பேர் எடுங்க. ஓகேயா, 5 பேர் ஃபஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த 5 பேரையும் நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் போட வச்சு 100 100 100 சரியா, நீங்கள் வந்து 100 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இவங்க எல்லாரும் சேர்த்து 500, நீங்கள் 100, ஸோ நீங்கள் வந்து 600 வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 6% பிஸ்னஸ் பியூட்டி கன்சல்ட்டாக மாறுவீங்க. இப்போ இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து படித்து கொள்ளணும். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் இந்த லெவலுக்கு வரக்குள்ள நீங்கள் வந்து இந்த இப்போ ABCDE இப்படி 5 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. இவங்க 5 பேருமே 100 பாயிண்ட்ஸ் போடுவாங்கன்னு நீங்கள் எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது. அது நடக்கவே மாட்டாது. அதனால் நீங்கள் வந்து ஏக்கு கீழால் எஃப்னு ஒருத்தர், பிக்கு கீழால் EFGHIIJ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு கீழாலேயும் ஆக்கள் வந்து சேர்த்துக்கொண்டே இருக்கணும். எப்போ வந்து நீங்கள் இப்படி சேர்க்கறதுனால இதில் வந்து அன்லிமிட்டட் ரிக்ரூட்மெண்ட்ஸ்னு சொல்கிறேன். அன்லிமிட்டட் அப்படின்னா என்ன, நாங்கள் நிறுத்தவே கூடாது. நாங்கள் ஒர்க் பண்ணுறத நிறுத்தவே கூடாது. நாங்கள் எங்களுக்கு வந்து பர்சனலாகவே நிறைய ஆக்களை வந்து எப்படியோ ஒவ்வொரு வழியிலும் தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் உங்களோட கண்டெக்ஸ்டில் ஒரு 100 பேராலும் இருப்பாங்க. அந்த 100 பேரை உங்களுக்கு ஈஸியாக 1000 பேராக மாற்றிக்கொள்ளலாம். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னே இப்போ நீங்கள் ஏன் இப்படி செய்யணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் எடுத்தாக்கள் வந்து சிலவங்க ஓடஸ் வருதில்லைன்னு சொல்லுவாங்க, சிலவங்க டிமோட்டிவேட் ஆகி செய்யாமையே ஏலான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இவங்களுக்கு நீங்கள் ஏபிசிடின்னு 5 பேர் எடுத்துட்டீங்க தானே, அதுக்கு பிறகு நீங்கள் ஏக்கு கீழால் ஒருத்தர், பிக்கு கீழால் ஒருத்தர், சிக்கு கீழால் ஒருத்தர் அப்படி போடுவோம். அது முடிச்சு போகிறோம், அடுத்தது எஃப்க்கு கீழால் ஒருத்தர் அப்படி போடுவோம். அப்போ சம்டைம்ஸ் இவர் ஒர்க் பண்ணலாமல் போனாலும் இவர் ஒர்க் பண்ணுவார், இவர் ஒர்க் பண்ணாமல் போனாலும் இவர் ஒர்க் பண்ணுவார். அப்படி எப்படியாலும் உங்களுக்கு இந்த 5 லெக் வந்து மாறாமல் அப்படியே உங்களுக்கு அந்த 500 பாயிண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, நீங்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ அன்லிமிட்டட் ரிக்ரூட்ஸ். நீங்கள் கொஞ்சம் இப்படி வந்துட்டே இருந்தால் எனக்கு முடிஞ்சிடா இல்லை. ஸ்ரீலங்காவில் 18 வயசு ஆகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் 18 வயசு ஆகிறவங்க வந்து கொண்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து இது முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக இதில் ஒரு நல்ல எஃபோர்ட் ஒன்று போட்டிங்கன்னா இன்ஷா அல்லா ஷுவராக நீங்கள் வந்து ஒரு பெசிவ் இன்கமுக்கும் உங்களுக்கு இதாக நீங்கள் வந்து 100 பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தால் போதும். அதுக்கு பிறகு உங்களை டீம் வந்து நல்லா பில்ட் ஆகிடும். அது பிறகு அதில் இன்கம் வந்துட்டே இருக்கும். இந்த உங்களை நல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 12% மேனேஜர் ஆகிட்டீங்கன்னு வைங்களே, உங்களுக்கு கீழே 6% 4 பேர் ஷுவராக இருப்பாங்க. 6% 4 பேர் ஷுவராக இருப்பாங்க. சரியா, அப்போ இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன, இவங்க 6% ஆகி இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டுதா, எனக்கு இன்கம் கொண்டு வருது. அப்போ இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, 12% ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு தானாக வந்து இங்கே நீங்கள் உயர்ந்துகிட்டே போவீங்க. ஓகே, அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பியூட்டி. ஒருத்தரை நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவங்களை முன்னேற்றுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் முன்னேற்றி போவீங்க. இப்போ உங்களுக்கு அது கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். சரியா, அப்போ நீங்கள் இந்த 6%க்கு என்ன 600 பாயிண்ட்ஸ் தான். நான் வந்து அந்த 600 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க எல்லாருமே ஷுவர் பண்ணி சொல்லலாம். அந்த என்ன ஆர்டர்ஸ் போடுவாங்க அப்படின்னு நாங்கள் 5 பேரை நம்பிட்டிக்கல. நாங்கள் எந்த நாளும் நானுமே தான் எந்த நாளும் ஒவ்வொருத்தரோட பேசி அவங்கள டீமுக்கு கூப்பிட்டு கைட் பண்ணிகிட்டே தான் நிற்கிறேன். ஸோ அதை நீங்கள் யோசிக்க தேவையில்ல. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, உங்களுக்கு கீழே 5 பேர் எடுக்கிறீங்க, அந்த 5 பேருக்கு கீழே இன்னும் 5 பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. சரியா, அப்போ அது ஓகே. இப்போ உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ நீங்கள் 600 பாயிண்ட்ஸுக்கு 6% லெவல் வந்துட்டீங்க தானே. இவங்க இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இவங்க 5 பேருமே நல்லா ஒர்க் பண்ணி 100 பாயிண்ட்ஸ் போட்டாங்க. அப்போ அவங்க 5 பேருக்குமே நீங்கள் என்ன செய்றீங்க, 6%க்கு எப்படி என்ன மாதிரி வந்து செய்யணும்ன்றதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். இப்போ அதே தானே, அதே மாதிரி அவங்க 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க 6% ஆகிறாங்க, அவங்களால உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா, அதே மாதிரி பி வந்து என்ன செய்கிறாரு, 5 பேர் எடுக்கிறாரு, அவரும் என்ன செய்கிறாரு, 6% ஆகுறாரு. அப்போ அவராலும் உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா, அதே மாதிரி இது சி என்ன செய்கிறாரு, 5 பேர் இருக்கிறாரு, அவரும் 6% ஆகுறாரு. 5 பேர் நீங்கள் சொல்ல வேணாம், அன்லிமிட்டடாக ரிக்ரூட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி ரிக்ரூட் பண்ணுறேன், ஒருத்தர் கீழே ஒருத்தர், இப்படி இந்த லைன் முடிஞ்சிச்சா அந்த லைன் கீழே ஒருத்தர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே அப்படி தான் போட்டு போகணும். சரியா, இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு அது ஏந்து விளங்கும். நான் இப்போதைக்கு இவ்வளோ விளங்கி கொண்டா போதும். ஓகே, இவங்களும் 600 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க டி இருக்கிறாரு,
அவரும் என்ன செய்கிறாரு, நான் 5 பேரை சேர்த்து அவரும் 6% லெவல் வர 600 பாயிண்ட்ஸ். அப்போ இவரால் 600, இவரால் 600, இவரால் 600, இவரால் 600, 600 6 600 600 1200 600 1800 600 2400 2400 பாயிண்ட்ஸ் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து 12% மேனேஜர் 12% மேனேஜர் இங்கே பிஸ்னஸ் கோச்னு சொல்லுவோம். 12% பிஸ்னஸ் கோச் ஆக்கினீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வருமானம் வந்து உங்களுக்கு 20,000க்கும் 30,000க்கும் மேலே ஒரு ஒரு அவரேஜான ஒரு இன்கம் வரும். அதுக்கப்புறம் இந்த நீங்கள் எப்படி 12% ஆகுவீங்களோ அதே விஷயத்தை இந்த ஏபிசிடி 4 பேருக்கு 5 பேருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க. அதனாலேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஒவ்வொருத்தரும் 12%, அவங்களுக்கு இல்லாத 12% இருந்தால் நீங்கள் 21% பிஸ்னஸ் கோச். அப்போ உங்களோட இன்கம் வந்து 1,00,000க்கு மேலே. ஓகே, 1,00,000க்கும் மேலே, 1,00,000க்கும் மேலே. ஸோ உங்களுக்கு இது வந்து இதுதான் பிளான். இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உங்களோட ஃபோக்கஸை நான் இப்போ சின்னத்துலேருந்து தானே போகணும். ஃபஸ்ட் வந்து நான் சின்னத்துலேருந்து தான் போகணும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரேடியாக மேலே போயிடலாவே. அப்போ நான் இந்த 6% நான் நல்லாவே உங்களுக்கும் இதாக்குறேன். அதனால் ஓகே, நீங்கள் 600 பாயிண்ட்ஸுக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ணி இப்போ ஏபிசிடி நிற்கிறாங்க, இன்னும் நிற்கிறாங்க. இப்போ இவங்களில் நீங்கள் இவங்களுக்கு கீழே இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டீங்க தானே, எடுப்பீங்க. இப்போ இதுக்கு பிறகு உங்களுக்கு ஐடியா வரும். FGHIJ. இப்போ இவர் 100 பாயிண்ட்ஸுக்கு ஓகே ஆர்டர் போட்டுட்டாரு. ஆனால் இவர் போடலை. ஆனால் இவர் 50 பாயிண்ட்ஸுக்கு போடுறாரு. இவர் ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு போட்டு 3% லெவல் வராங்க. இவர் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ், இவர் 100. அப்படி நீங்கள் சேர்க்க இவங்க போட்டு 10 பாயிண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் அன்லிமிட்டட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் டவுட் இருந்தால் செய்யுங்க. அதே பிறகு சொல்லுங்கன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த நீங்கள் வந்து இந்த நீங்கள் எடுத்த ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த 6%ல் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆகிடுங்க. உங்களுக்கும் அடுத்தாவது 12% ஈஸியாக வரையும், 21% அதை விட ஈஸியாக வரையும். ஆனால் இந்த 6% நீங்கள் ஃபுல் இதாகிக்கணும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகே, இப்போ இந்த 6% நீங்கள் எடுத்த ஒவ்வொருத்தருக்கும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நீங்கள் வந்து பர்சனலாக ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பர்சனலாக இந்த விஷயம் எல்லாம் கிளியராக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ணாட்டி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அவங்க எப்பயும் யார்கிட்ட கீழே போய் ஒர்க் பண்ண போக மாட்டாங்க. ஓகே, ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களால் 100% கொடுக்கலுமானத்தை கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணலாட்டி அது அவங்களோட மிஸ்டேக் இல்லை. நீங்கள் இன்னொருத்தர் எடுத்தீங்க தானே, அவங்கள கைட் பண்ணிட்டு போக தான் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் எடுக்கிற இந்த 5 பேருக்கும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 5 பேர் மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் போகணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்ஸை குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி. ஓகே, குவாலிட்டி நான் 2 வீடியோ செஞ்சுக்கிறேன். அந்த வீடியோ அனுப்பி அதை கிளியராக அவங்களுக்கு நல்லா விளங்கப்படுத்துங்க. நீங்கள் ஃபஸ்ட் விளங்கிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் 2வது விஷயம், அவங்கள லாகின் பண்ண வச்சு, அந்த வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்ண வச்சு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் புக் ஒன்று இதாக்கி அவங்களோட பேர் போட்டு இது இப்படி ஒவ்வொன்றா போட்டு அவங்க செஞ்சிட்டாங்களா டிக் பண்ணிட்டு போங்க. லாகின் பண்ணி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஏஜே சிலோனிகா பொட்டிக், அதுக்கப்புறம் செல்லிங் டிப்ஸ் தமிழ், அதுக்கப்புறம் செல்லிங் டிப்ஸ் தமிழ், சிலோனிகா டீம் அப்படின்னு 3 குரூப் இருக்குது. அந்த 3 குரூப்பையும் கட்டாயமாக ஆயிக்கணும். இந்த ஒவ்வொரு குரூப்டையும் பர்பஸாக சொல்லணும். இந்த ஒவ்வொரு குரூப்பும் எதுக்காக ஆகிக்குதுன்னு சொல்லி. அடுத்தாவது இன்னொரு குரூப் இருக்குது, உங்களோட குரூப்புக்கு அவங்கள சேர்த்து அவங்களுக்கு தனியாக உங்களுக்கு ஐடியாஸ் வரத்தெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு செய்கிற மாதிரி அவங்களுக்கும் செய்யணும். அது உங்களோட குரூப், யோர் குரூப். ஓகே, யோர் குரூப் இவ்வளோ இருந்தால் போதும். சரியா? இதில் வந்து நான் சொல்கிறேன்னு பாருங்கள். ஏஜே சிலோனிகா குரூப்ஸில் என்ன நடக்கும்டா, இதில் வந்து ப்ரொடக்ட்ஸ் அண்ட் போஸ்ட் மட்டும்தான் வரும். ப்ரொடக்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும், போஸ்ட் வரும், ஃபீட்பேக் வரும். ஓகே, போஸ்ட் அண்ட் ஃபீட்பேக் ஏஜே சிலோனிகா பொட்டிக்கில். செல்லிங் டிப்ஸில் குரூப் கால் எடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு ஐடியாஸை சொல்லி தருவாங்க. அப்போ செல்லிங் டிப்ஸில் செல்லிங்க்கான ஐடியாஸ் மட்டும் வரும். சிலோனிகா டீம் குரூப்பில் வந்து ஜனார்த்தனா, நான் இப்போ இன்னும் 2-3 லீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கம்பெனியால் நடக்கிற விஷயங்கள், சிலோனிகா பற்றின ஜூம் மீட்டிங் ஆகிக்கட்டும், குரூப் கோல்ஸ் ஆகிக்கட்டும், அந்த எக்ஸ்ட்ராவான சிலோனிகா பற்றின விஷயங்கள்லாம் இந்த சிலோனிகா டீம் குரூப்பில் வரும். யோ டீமில் வந்து நானும் மீக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இப்படி செய்யுங்க நான் சொல்லுவேன். அதை மாதிரி நீங்கள் செய்யணும். ஓகே, இது இந்த 4 குரூப்லேயும் அவங்கள ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டியை சொல்லிக் கொடுக்கணும். அந்த வீடியோ அனுப்பணும். லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் சொல்லிக் கொடுக்கணும். 2வது விஷயம். 3வது வந்து இந்த 4 குரூப்லேயும் அவங்கள ஜாயின் பண்ண வைக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 4வது விஷயம், இதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. சரியா? 4வது விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து ஓகே 4வது விஷயம் அவங்களுக்கு
எங்கள்ட சிலோனிகா கேட்டலாகை ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இப்படி இப்படி இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 16 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த 16 ப்ராடக்ட்ஸை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். எப்படி அந்த ப்ரைஸ் பார்க்குற, பாயிண்ட்ஸ் பார்க்குற விஷயத்த சொல்லி கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் 6வது விஷயம், அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டை விற்கிறதுனால எப்படி இமீடியட் ப்ராஃபிட் வரும், அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்ன்றத சொல்லி கொடுக்கணும். 7வது விஷயம், அவங்களுக்கு இந்த மாதம் ஆர்டர் போடுறதுனால வர கிஃப்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த மாதம் இப்போதைக்கு கேட்குற கிஃப்ட் என்ன, 6,000க்கு மேலே ஆர்டர் போடக்கொள்ள சோப் ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும், ஃப்ரீ சோப். 7,500 மேலே ஆர்டர் போடக்கொள்ள 2,999 அந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷனரை எடுக்கல. ஸோ அப்போ நீங்கள் 6,000க்கு மேலே ஆர்டர் போடக்கொள்ள உங்களுக்கு 7,500 நீங்கள் ஆர்டர் எடுக்கக்கொள்ள கண்டிப்பாக 2,000க்கு 3,000க்கு மேலே ஒரு ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட்லேயே அவங்களுக்கு ஷாம்பு கண்டிஷனர் வாங்கிடுன்றதை சொல்லணும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அவங்க நல்லா ஆர்டர்ஸ் எடுக்க தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு 3% லெவல், அதாவது 200 பாயிண்ட்ஸ் எடுத்தால் 3%. ஓகே, 3%. அந்த 3%க்கு சர்டிஃபிகேட் சிக்குது உங்களுக்குமே. நீங்கள் 6% வந்தால் சர்டிஃபிகேட் சிக்குது, 3% வந்ததுக்கான சேலரியும் வரும். அதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பிறகு முக்கியமாக 8வது செல்லிங் டிப்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டிப்ஸை சொல்லித்தானாங்க தானே, அதை அவங்களுக்கு செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு வந்து அவங்கள நீங்கள் ஃபாலோ அப் பண்ணணும். எவ்வளோ காலத்துக்குண்டா அவங்க தானாக நான் ஒரு டீமோட பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் வரைக்கும் நீங்கள் அவங்கள என்ன செய்யணும், ஃபாலோ அப் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி தான் இருக்கணும். ஃபாலோ அப்னா என்ன தெரியுமா, அவங்க செய்கிறாங்களா என்று அவங்கள, இப்போ உங்களுக்கு 5 பேர் தானே, இப்போ எனக்கு தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் எனக்கு 20-25 பேர் இன்னும் நான் எடுத்து தான் நிற்கிறேன். அப்போ எனக்கு எல்லாரையும் பார்க்க கஷ்டம். ஆனால் உங்களுக்கு உங்களோட டீமில் 5 பேர் தானே, 5 பேரோ 10 பேரோ அவங்கள நீங்கள் நல்லா பார்த்தீங்களாலே போதும். அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏபிசிடின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் நானும் உங்களுக்கு கீழே ஈன்னு ஒரு இடத்த எடுத்து உங்களுக்கு கீழே ஆக்கள் போட்டுகிட்டே போவேன். நானும் என்னால் என்ன ஃபுல் சப்போர்ட் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் தருவேன். சரி, அதாலேயும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூடுமா கூடாதா? ஸோ உங்களுக்கு இது ஃபுல் கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்ஸ் தான் கஷ்டம், அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும், ஈஸியாக நீங்கள் போயிட்டே கேளும். ஆனால் செய்கிற விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. எந்த விஷயத்தையும் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு ஷெடியூல் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கி இதெல்லாம் செய்யணும். நான் என்ன ஷெடியூலை நான் உங்களுக்கு இன்ஷால்லா ஒரு வீடியோவாக செஞ்சு போடுறேன். அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். தேங்க்யூ ஸோ மச்.